1000 ரூபா யாருக்கு தராங்க? பெண்களுக்கு. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. எங்க பொண்டாட்டிக்கு 1000 ரூபா கொடுத்தா என் பசங்களை யார் படிக்க வைக்கிறது? அப்போ நீங்க வந்து தமிழ் கடவுளா டாக்டர் கலைஞர் அவர்களை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஏத்துக்கவே முடியாது. தமிழ் கடவுள் முருகர் தான். ஆமா. இல்ல அவர் கலைஞரை ஏத்துக்கணும். அதுக்கு எங்க அப்பாவை நான் ஏத்துக்கலாமா தமிழ் கடவுள்னு? எனக்காக எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காப்ல, எனக்கு ஒரு இது பண்ணி விட்டுருக்காப்ல, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்ல. கலைஞர் என்னத்தை பண்ணி கொடுத்தாப்ல? ஸ்டாலின் என்ன பண்ணி கொடுத்துருக்காப்ல? எதுவுமே பண்ணலையே. நான் எங்க அப்பனை கும்பிடலாம், நான் கடவுள் எங்க அம்மா நினைப்பேன், எங்க அப்பா நினைப்பேன் கடவுள். அது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்னா முருகர். நான் ஏன் கலைஞரை நான் கடவுளா நினைக்கணும்? இல்ல சமீபத்துல பாத்தீங்கன்னா அவங்க கடவுளா நினைக்க போய்தான் வந்து சிறுவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து அவங்க சமாதியில போட்டு மாலை மரியாதை செலுத்தாங்க. ஆனா கடவுளா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து அவங்கள கடவுளா மனுஷனாகவே ஏத்துக்கல. மனுஷனாவே ஏத்துக்கல. திமுக காரங்களை எப்படி ஏத்துப்போம்? மனுஷனாவே ஏத்துக்கல. வாயை திறந்தாலே பொய்.